வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பயிற்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பயிற்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளுது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. கும்ப ராசி சனி பெயர்ச்சி. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்ம சனி விலகிறார். பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு, பாதி கஷ்டம் போயிடுச்சு, பாதி நோய் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் கும்பம் இருக்குது. பட் அது அப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. 2025 பொறுத்த வரைக்கும் லக்னத்தை பொறுத்து உங்களுக்கு தசாபுத்தியை பொறுத்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல கும்பத்துக்கு சனி தசை நடக்குமான்னு பார்த்துடலாம். ஏன்னா கும்ப ராசிக்கு அதிபதி சனி. அங்கே மெயின் டாமினேட்டிங் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா சதபிஷான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் துவங்கிறது அவிட்டம். அவிட்டத்தில் பாதம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, அப்புறம் பூர்வபத்ரா, அதான் பூரட்டாதி, பாதம் 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறவி எடுத்துருந்தீங்கன்னா, கும்பராசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தசையை கடக்காமல் போகவே முடியாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த மிட் ஏஜில் மாட்டிப்பீங்க. சனி தசை பெரிய தசை, பெரிய ரூல் பண்ண ஆரம்பிக்கும். தசை ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கும்பத்தில் பிறக்கிறவங்க சனி தசையில் சக்ஸஸ் அடைஞ்சவங்க அதிகம். ஏன்னா கும்பம் காலச்சக்கரத்துக்கே இந்த லாபம், பொருளாதாரம், தொழிலுக்கெல்லாம் முக்கியமான ஒரு வீடு. அதனால் எதை தொட்டாலும் தொழிலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலும் பண்ணுவாங்க. பட் இந்த சமயத்தை நல்லா மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். ஜென்ம சனி, விரையச்சனிலாம் நிறைய கடன், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அந்த ஜென்மசனி விலகிற நேரம் முதல்ல மைண்டு கிளாரிட்டி, முதல்ல புத்தி ஒரு தெளிவாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண விடும். ஸோ அறிவு, புத்தி, மனசு, அந்த ஒரு தெளிவு, ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு மனநிலையெல்லாம் இப்போ மாறுற ஒரு தன்மை, இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி லக்ன காம்பினேஷனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த சமயத்தில் கும்பத்துக்கு நிறைய லக்னங்கள் சப்போர்ட் பண்ணும். அது மெயினாக ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம், அதே மாதிரி விருச்சிக லக்னம், மகர லக்னம், ஈவன் கும்ப ராசியில் பிறந்து கும்ப லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியோ அது உங்களை காப்பாற்றி கொண்டு போகும். அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஸோ கும்பம் ஒரு மாதிரி ஒரு ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. பாதி பிரச்சனையை குறைக்கிறீங்க, பாதி கடன் பிரச்சனையை குறைக்கிறீங்க. வாழ்க்கையில் உள்ள இடையூறுகள், இன்னல்கள் அதெல்லாம் தகர்த்தெறிந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தான் இது. ஒரு மாதிரி எமோஷனலாக நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இம்பேலன்ஸு, வருத்தம், குழப்பம், பயம். நிறைய பேர் நிறைய பயம்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் நல்லா கிளியர் ஆகிடும். லாஸ்ட் இயரே கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த வருஷம் இன்னும் நல்லா பக்காவாக அந்த கிளாரிட்டி வந்துடும். அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நமக்கு எப்பவுமே அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வர்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்துடுச்சுன்னா எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வரும். நான் சொன்ன மாதிரி மற்ற லக்னங்கள் என்னென்னா, கும்பராசியில் பிறந்து மேஷம், மீனம், தனுசு, சிம்மம், இந்த 4 லக்னம் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டு உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேகமாக ஓட விட, ஒரு வேகமாக ஃப்ரீயாக உங்களை இருக்க விடாமல் ஒரு மாதிரி ஒரு தடை பண்ணிட்டு, ஒரு குழப்பம் பண்ணி, யாராவது ஒருத்தர் போட்டு நம்மளை ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணிட்டு, ஒரு எரிச்சல் பண்ணிட்டு, நம்ம என்ன செய்ய போனாலும் நமக்கு இப்படிலாம் ஒரு சத்துருக்களா, இப்படிலாம் ஒரு எதிரிகளா, இப்படிலாம் ஒரு குழப்பவாதிகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ லைஃப் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஹால்ட் அண்ட் கோ மாதிரியே ஒரு சூழ்நிலையை இந்த கும்பம் இந்தந்த லக்னங்கள்லாம் பண்ணும். அதில் பர்டிகுலராக இந்த சிம்ம லக்னம், மேஷம்லாம் இந்த சமயத்தில் கும்பராசியை சேர்ந்தவங்க, லக்னம் சிம்மம் அண்ட் மேஷமாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான செலவு, வீணான செலவு, பணம் பஞ்சா பறக்கும். வரவு அதிகம் வருதோ இல்லையோ, செலவு மட்டும் வரும். அதுக்கு நிறைய பேர் கடனும் வாங்குவாங்க. அதே மாதிரி மீனம் ஏகப்பட்ட பேர் மீனராசி, மீன லக்னத்தில்
இருக்கிறவங்க அந்த செலவை பார்த்தோம். அப்போ கும்பம் அண்ட் மீனம் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் பக்கத்து இருக்குது, க்ளோஸாக ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த வருஷம் 2025 பல வகையில் பல மடங்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை கும்பராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த சனி வெறும் சனி டிரான்சிட் மட்டும் கிடையாது, சனிக்கு ஸ்கொயரில் வந்து குரு பொசிஷன் எடுப்பார் மிட் ஆஃப் 2025. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸாக காமிக்குது. ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் வரும், பட் அங்கே குரு பார்வை விழுந்துடும். அதனால் குழப்பமும் தெளிவும் கலந்து தான் நிற்கும். அப்போது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா, கும்பராசியை சேர்ந்தவங்க புத்தி தெரிஞ்ச உடனே வேகம் எடுத்துறாதீங்க. அந்த ராசி வேகமான ராசி. புத்தி தெரிஞ்ச உடனே வேகம் எடுத்துறாதீங்க. பலன் பொறுமையாக வரும், உங்களை சேஸ் பண்ணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் தானாக வரும். ஸோ ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், பொருளாதாரம், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அமர நிதானமாக பொறுமையாக முடிவெடுங்க. அதுவும் மேக்கு அப்புறம் முடிவுகளை கொஞ்சம் சாதகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற திட்டம் சரியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற பலன் உங்களை தேடி ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை தரும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸை இப்போ வந்து இது காண்பிக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கும்பம் துன்பத்திலேருந்து வெளியில் வரீங்க. துன்பம் இனிமேல் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் துன்பம் கிடையாது. ஸோ கும்பம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். குட் லக். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பேர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது, மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை, மாசி, பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன்.
நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும், ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்கள பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில், ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக, கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையும் மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா, இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில், கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.